Hello guys, வணக்கம் and welcome back to my channel. இது கூர்க் சீரிஸ்ல 6th வீடியோ and ஃபைனல் வீடியோவும் கூட. இந்த வீடியோல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெஸ்டாரண்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஒருவேளை மீட் ஈட்டரா இருந்தீங்கன்னா this video is definitely for you. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது கூர்க் குசைன். நீங்க நான் வெஜிடேரியனா இருக்கீங்கன்ற பட்சத்துல and if you are open to pork option, this is a must try restaurant in Coorg. Here is a very quick glance of their menu. சம்டைம்ஸ் அங்கே வெயிட்டிங் பீரியட் இருக்க வாய்ப்பு இருக்குது, பட் சீட் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடச்சிடும். ரெஸ்டாரண்ட் இஸ் நத்திங் ஃபேன்சி, பட் ஆம்பியன்ஸ் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே இருந்தது. After the discussion with stewardess, I got this pork chops and chapati. சாப்ஸ் நல்லா ரிச்சா மசாலால மேரினேட் ஆயிருந்துச்சு. ஆனா காரமாவும் இல்லை, ரொம்ப சாப்பிட்றதுக்கு ஹெவியாகவும் இல்லை. அப்படியே மன நிறைவோடு அவங்களுக்கு டாடா பை பாய் சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் போன ஹோட்டல் தான் வந்து மயூரா வேலி வியூ. இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம் கூட. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஹோட்டல் பற்றின ஃபுல் ரிவ்யூ வேணும்னா அதை நான் என் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஃபுட் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான வியூவோட நாங்கள் இங்கே லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருந்தோம். ரெண்டுமே சூப்பராக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். இந்த ஹோட்டல் 3 ஸ்டார் கேட்டகரியில் வருது. ஸோ அதனால் ஃபுட் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபுட்டு ரொம்ப அமேசிங்காக இருந்தது. இந்த ஹோட்டலோடைய ரெஸ்டாரண்ட்டில் பாரும் இருக்குது. ஸோ தே சர்வ் ஆல்கஹால் அலாங் வித் ஃபுட். உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருந்ததுன்னா யூ கெட் தட் ஆஸ் வெல் ஹியர். ஆக்சுவலி எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, பட் ரொம்ப ஆப்ஷன்ஸ் கொடுக்காம சிம்பிளாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எக்ஸப்ட் ஃபார் தட் பைனாப்பிள் ஜூஸ், பிகாஸ் அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப எசன்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட அதில் பைனாப்பிள் டேஸ்ட் வரவே இல்லை. மற்றபடி அங்கே நீங்கள் பார்க்குற எல்லாமே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டின்னருக்கு நாங்கள் வெளியில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து நாங்கள் பார்த்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே பக்கம் தான், அதனால் நாங்கள் நடந்தே போயிட்டோம். ஒரு 800 மீட்டர்ஸ்லேயே இந்த ரெயின் ட்ரீன்ற ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு. கூகுளில் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். போன உடனே அங்கே சீட்டு காலியாக இருந்தாலும் அவங்க எங்களுக்கு சீட் ப்ரொவைட் பண்ணலை. ஆல்ரெடி புக் பண்ணியிருக்காங்க, வருவாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீட் கிடைச்ச அப்புறம் கூட நாங்கள் ஆர்டர் பண்ண ஆப்பம், ரசம் அண்ட் ஃபுல்கா இதெல்லாம் வந்து அவங்க ஆர்கனைஸ்டாக கொடுக்கல. ஏனோ தானோன்னு கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஆர்டர் எடுக்கிறதுக்கும் சரி, பில் பே பண்ணுறதுக்கும் சரி, நம்ம டேபிளுக்கு வரவே மாட்டாங்க. நம்ம ஏதோ ஃப்ரீயாக சாப்பிட்ற மாதிரி நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு. என்ன ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம்னா, க்ரௌட் அதிகமாக இருந்துச்சுன்னா என்னால் புரிஞ்சிக்க முடியும். க்ரௌட் அங்கே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் எங்களுக்கு கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இது பத்தாதுன்னு திருப்பி ஹோட்டல் போகும்போது செம்மையாக மழை வந்துருச்சு. நல்ல வேலை நாங்கள் கூட எடுத்துன்னு வந்தோம், அதனால் தப்பிச்சோம். சௌமியாவுக்கு வந்து இந்த டர்ட்டி ஃப்ளோர், வெட் ஃப்ளோர்லாம் கால் இருக்கிறது கொஞ்சம் பிடிக்காது. மேடம் கொஞ்சம் ஆச்சாரம், அதை யூஸ் பண்ணி நான் செம்மையாக வெறுப்பேற்றி விட்டேன். சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன், அது எல்லாம் வீண்டானோ, உனக்கு ஆசை கண்டு புட்டா புலி கூட புள்ள திங்கும் கலிகால மாற்றிதடி கண்மணி. என்ன கண்மணி பண்ற? லாஸ்ட் டே டுவர்ட்ஸ் பெங்களூர் வரும்போது குஷால் நகரா கிட்ட நாங்க போன ரெஸ்டாரண்ட் தான் இந்த பென் ஹூட்டா. இது ப்ராப்பரான கொடுவா ஸ்டைல் குசைன். இதுல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கு. நாங்க இங்க ஆர்டர் பண்ண டிஷஸ் எல்லாமே வந்து மஸ்ட் ட்ரை டிஷஸ். இங்க நாங்க பேம்பூ ஷூட்ல வெஜ் கறி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பேம்பூ ஷூட்லயே வந்து போர்க் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அக்கி ரொட்டி, அதுக்கப்புறம் கடும்புட்டுன்னு ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் ஆஃப் பண்ணு. எக்ஸைட்மெண்ட்ல கடகடன் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா அதுக்குள்ள போர்க்கே இல்லை. அதில் வர கையில் வருது பார்த்தீங்களா, அது வந்து பேம்பூ ஷூட். அதாவது வந்து மூங்கில் இருக்குல்ல, அதோடைய இளந்தண்டை ஏதோ குக் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட்டாக.
நான் அதுதான் வந்து போர்க்குன்னு நினச்சேன். சாப்பிட்டு பார்த்தா அது வெஜிடபிள் மாதிரி இருக்குது, அது போர்க்கு இல்லை. கன்ஃபியூஷனில் நல்லா கையை விட்டும் தேடி பார்த்தேன், எனக்கு ஒரு பீஸு கூட கிடைக்கவே இல்லை. பீஸ் இல்லைன்னொடனே செம்ம டென்ஷன் ஆகிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு கேட்டால் அது வெஜ்ஜு, நான் உங்களுக்கு நான்வெஜ் எடுத்துன்னு வரேன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் சின்ராஸ் மூஞ்சில் சந்தோஷமே. இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் ஆன் பண்ணுப்பா. எக்ஸப்ட் ஃபார் த கன்ஃபியூஷன், இங்கேயும் சூப்பர் சாப்பாடு கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட வியூஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எடிட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரேன், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.